ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம வாழ்க்கையில் தினம்தோறும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் 3 வேலையை சரிவர செஞ்சோம்னாவே போதுங்க, நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த 3 வேலை என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வேலை, காலை எழுந்த உடனே நம்ம மங்களகரமான வார்த்தைகளை தான் பேசணும். ஏதாவது ஒரு இறைநாமத்தை, அதாவது நமக்கு இஷ்டமான இறைநாமத்தின் நாமத்தை சொல்லிட்டு தான் நம்ம அன்றைய பொழுது ஆரம்பிக்கணும். வீட்டோட நிலைவாசலை திறக்கிறப்ப அன்னை மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி ஓம் லக்ஷ்மியே நமக, வரலக்ஷ்மியே வருக, ஆனந்த லக்ஷ்மியே அருள் தருக என்ற வார்த்தைகளை சொல்லி நிலைவாசல் கதவை திறக்கிறது ரொம்பவுமே நல்லது. தினம்தோறும் வாசல் தெளித்து கோலம் போடணுங்க. வாசல் தெளித்து கோலம் போடையில் நம்ம சாணம் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அதாவது வாசல் தெளிக்கையில் சாணம் கரைச்சி நம்ம தெளித்து கோலம் போட்டால் ரொம்பவுமே நல்லது. சாணம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வெறும் தண்ணியை வாசலில் தெளிக்கவே கூடாதுங்க. சிறிது மஞ்சள் கலந்த நீர் தெளித்து கோலம் போடுறது தான் நல்லது. வெறும் தண்ணீரை ஊற்றி கழுவக்கூடாது. அது காலை வேளையில் அப்படிங்கிறப்ப சிறிது மஞ்சள் கலந்த நீர் தெளிக்கிறது அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகளில், அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் இந்த 3 வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வாழ்வு சுபமாகுங்க, சுபிட்சம் கிடைக்குங்க. நட்பவி என்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். ஒருத்தர் முதல் முறையாக பார்க்குறோம் அப்படின்னா நட்பவி அப்படின்னு சொல்லலாம். விடைபெறப்ப நட்பவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நட்பவி அப்படிங்கிற வார்த்தையை காலை எழுந்த உடனே சொல்லலாம், இரவு தூங்குறப்ப சொல்லலாம். நட்பவி என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நல்ல ஆற்றல் பரவுங்க, நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை சொல்லலாம். அடுத்தது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை சொல்லலாம். ஒருத்தரை பார்க்கிறப்பவே வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது அவர்களையும் வாழ வைக்கும். அந்த வார்த்தை நம்மையும் வாழ வைக்கும். பிறர் வாழட்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னாவே நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை சொல்லலாம். இந்த வார்த்தையும் நம்ம பேசுகிறப்ப அடிக்கடி பயன்படுத்துறது நல்லது. சிறப்பு என்ற வார்த்தையை சொல்கிறது நல்லதுங்க. என்ன பேசுகிறப்பவும் என்ன சொல்கிறப்பவும் சிறப்பு என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி உபயோகிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறப்ப பிற்காலத்தில், வரும் காலத்தில், எதிர்காலத்தில் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்வு அமையும். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த சிறப்பு என்ற வார்த்தையை கேட்கிறப்ப நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். அவங்களுக்குமே மனநிலை மாறும். அதாவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம கிட்ட ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்பவுமே அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறப்பவே சிறப்பு என்ற வார்த்தையை சொல்லி பேசுகிறப்ப அவர்களுடைய மனநிலை மாறுங்க. அவங்களுக்கும் கூட நம்ம பேசுகிற இந்த சிறப்பு என்ற வார்த்தையை கேட்கிறப்ப அவர்களுடைய கெட்ட எண்ணம் மாறி நல்ல எண்ணமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றப்ப உயர்ந்த ஒரு நிலையை அடையலாம்ங்க. இந்த 3 வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் பேசிக்கிட்டே வர்றோம். அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளில் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம்னாவே போதும், சிறப்பான ஒரு வாழ்வு நமக்கு அமையுங்க. லாபம், சுபம், சிறப்பு, மங்களம், நட்பவி, வெற்றி உண்டாகட்டும், நல்லதே நடக்கட்டும், நடந்தது நன்மையாகட்டும் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய இருக்குங்க. நல்ல வார்த்தைகள். இந்த நல்ல வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு வந்தாலே போதும், நமக்கு ஒரு சிறப்பான வாழ்வு அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.